என்னோட டப்பா கூடி சீக்கிரம் ரொம்ப டான்ஸ் ஆட போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த சண்டைக்கு அப்புறமா அருண் அங்கேருந்து பேசுறதுக்காக இங்கே வந்தார். தொழிலாளர்கள் இடத்துக்கு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணோன்னே அவங்க கொஞ்சம் இதாயிட்டாங்க. நீங்கள் ஒரு பெரிய உருவத்தோடு வந்து அவங்கள ஏய் வாய் போய் அப்படி சொல்கிறது கரெக்டாக அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காரு. உடனே முத்துக்குமரன் வந்து அதை ஸ்டாப் பண்ணி சொல்கிறாரு, அப்படின்னா அன்ஷிதாவும் பொண்ணு தான், பொண்ணு பெரிய உருவம் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கரெக்டாக மடக்கிறாரு. ஏற்கனவே முதலே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு முத்துக்குமரன். நேற்றுக்கு வந்துட்டு அவங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி யூனிஃபார்ம் மாட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஏன் யாரும் யூனிஃபார்ம் மாட்டலன்னு திட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் சொல்லி அருணை மடக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ இப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை சொல்லி நான் உங்களையும் அறுக்க விரும்பலை. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது கரெக்டாக அங்கேருந்து எல்லா மேனேஜர்ஸும் வந்துட்டாங்க. வந்த உடனே உங்கள் ஒர்க்கர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் இங்கே வரணும், நாங்கள் அங்கே வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு முடியலைங்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகா சொல்கிறாங்க, இல்லை நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு தர்ஷிகா, தீபக் எல்லாருமே சொல்லி எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. வந்து ஆர்கியூ பண்ணி பேசி முடிக்கிறாங்க. அப்பவும் அருணோட வாய்ஸ் கூடுதலாக இருக்குது. முத்துவை பேச விட மாட்டேங்கிறாரு. ஸோ கடைசி என்னென்னா, சம்மந்தப்பட்ட 4 பேர் மட்டும் பேசட்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. வந்து என்னாச்சுன்னா, சௌந்தர்யா ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுடுறாங்க. சௌந்தர்யா மன்னிப்பு கேட்டவுடனே ராணுவும் மன்னிப்பு கேட்டுறாரு. நானும் ஓ சொன்னது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் மஞ்சரியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட இன்டென்ஷன் வந்து தட்டி அடிக்கலை, நான் அவங்களை அடிக்கலை, என்னோட இன்டென்ஷன் வந்து கையை தட்டி விடணுங்கிறது தான், அது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்ஸாக பட்டுருச்சு, ஸோ நான் அவங்களை அடிக்க வரல அப்படின்னு அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் ராணவ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது அடித்ததான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்து வந்துட்டு சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சண்டை சமயத்தில் நீங்கள் கோவமாக தட்டி விட்டாலும் அதுக்கு பேர் வந்து அடிக்கிறது தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை சொல்லி முத்துவோட தோளில் ஒரு கை வச்சு தள்ள சொல்கிறாரு முத்துக்குமரன். உடனே விஷால் இப்படி தள்ளினோடனே இதுக்கு பேர் அடி இல்லைன்னா அதுக்கு பேரும் அடி இல்லை, இதுக்கு பேர் அடினா அதுக்கு பேரும் அடி அப்படின்னு சொல்லிட்டு முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, இல்லை என்னோட இன்டென்ஷன் வந்து அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரஞ்சித் வந்து இன்டர்வியூன் பண்ணி, இல்லை பரவாயில்ல மன்னிச்சு விட்டுறலாம், அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜெஃப்ரி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் கூட என்னை ஷோல்டரில் கை வச்சு தள்ளிங்க தெரியுமா ராணவ் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே ராணவ் அப்படி ஷாக் ஆகுறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ வேணும்னு தள்ளலை, ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தள்ளலைன்னா அதே மாதிரி தான் மஞ்சரியும் தள்ளாங்கன்னு ஜெஃப்ரி வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே இந்த ஜெஃப்ரி பையன் மஞ்சரிக்கு சப்போர்ட்டுக்கு வர்றது கரெக்டாக வர்றது ஜெஃப்ரி பையன் தான், நம்ம எதிர்பார்க்காம. ஸோ அந்த மாதிரி மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்னன்னா, மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ போகிறப்போ முத்துக்குமரன் சொல்லுவார், எங்களுக்கு ஒரு 3 கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கையை நாங்கள் சொல்லிடுறோம். இவங்க மேனேஜர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் இனிமேல் அங்கே வந்து தான் பேசணும், இங்கே மீட்டிங் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீங்கள் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான் வரணும் அப்படிம்பாங்க. அப்போது முத்துக்குமரன் சொல்லுவார், இல்லை எங்களுக்கு 3 கோரிக்கை இருக்கு, 3 கோரிக்கையை நீங்கள் கேட்டுட்டு போயிடுங்க, கேட்டுட்டு பரிசீலனை பண்ணிவிட்டு அப்புறமா எங்களை மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு கூப்பிடுங்க, நாங்கள் வரோம் அப்படிம்பாங்க. அப்போ இவங்க மேனேஜர்ஸ் வந்து அவங்க ஈகோ விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இங்கே வச்சு சொல்லக்கூடாது, இங்கே வச்சு சொல்லக்கூடாதும்பாங்க. உடனே வந்துட்டு ராணவ் வந்து யூனியன் லீடர் தானே, அவர் வந்துட்டு சரி ஓகே நாங்கள் அங்கேயே வரோம் அப்படின்னு ஒத்துக்குவார். ஒத்துக்கும்போது முத்துக்குமரன் வந்து ராணவ் கிட்ட சொல்லுவார், இல்லை வேணாம் அங்கே போய் பண்ணுறதுக்கு ஒத்துக்காதீங்க, இங்கே வச்சே சொல்லுவோன்னு சொல்லுவார். சொன்ன உடனே அருண் வந்துட்டு ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது இதான், ஒரு கூத்தாடியை தான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்கன்ட்டு அருண் உடனே வாய் விட்டுருவார். உடனே முத்துக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. மற்றவங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணுறாங்க, தீபக், ஜாக்லின் எல்லாருமே வந்து அந்த இடத்துல முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அருண் வந்துட்டு, நான் அது ஒரு மேனேஜராக சொல்லலை, நான் இங்கே இருந்தால் அங்கே போனேன், நான் மேனேஜராகவே பிறக்கலை, நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கேருந்து தான் நான் அங்கே போனேன், என்னத்தை தான் டைலாக் அடிக்கிறாருன்னு ஒன்றும் நமக்கு புரிய மாட்டேங்குது. உடனே முத்து சொல்கிறாரு, நானும் அங்கேருந்து தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட ஆன்சர்ஸும் இல்லை, ஏதோ உளரணும்னு என்னத்தெல்லாமோ உளறிட்டு இருக்காரு. ஸோ உடனே அருண் வந்துட்டு, நான் பர்சனலாக சொன்னேன், அப்போ எப்படி டாஸ்க் நடுவில் இவர் பர்சனலாக போக முடியும், பர்சனலாக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களோட இயற்கை குணம் வந்து அடுத்து ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட குணம் தான், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறார். உடனே வந்துட்டு எல்லாரும் அன்ஷிதா அவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அருண் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. முத்து வந்து கூப்பிடுறாரு, இங்கே வாங்க அருண், இங்கே வாங்க, பேன்ஸாக சொல்லிட்டு போங்க மேனேஜர் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அருண் பதிலே சொல்லாமல் போகிறாரு. கடைசி அன்ஷிதாவும் அந்த சண்டே தடுத்து விட்டுட்டு அன்ஷிதாவும் ஜாக்லினும் இங்கே வராங்க. வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, இல்லை அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன கேட்குறாருன்னா, எல்லாமே பண்ணிட்டு கடைசி தப்பு தான் சொன்னால் நான் என்ன பண்ணுறது, இது ஃபஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம்னு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னதுங்கிறது எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு, அதை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு, இல்லை உண்மையிலே அவர் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் அவர் இப்படி பண்ணால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து முத்துக்கு வாக்குறுதி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு போகிறாங்க. உள்ளே போய் கேர்ள்ஸ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, அருண் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க, அருண் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அருணோட டப்பா சீக்கிரமாக டான்ஸ் ஆட போகுதுன்னு நினைக்கிறேன். அருண் இப்படி பேசுனது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.